வணக்கம். மார்ச் 6ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்ச் 5ஆம் தேதி நிஃப்டி 1.2% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,045 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க கிட்டத்தட்ட 2,900 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 3,400 கோடி ரூபாய்க்கு. எந்த போருக்கும் சைனா தயாராக இருப்பதாக சைனா தரப்பிலிருந்து யூஎஸ்ஏக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அது வர்த்தக போராக இருந்தாலும் சரி, வரி போராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த போராக இருந்தாலும் சைனா தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சைனா மீது கூடுதலாக வரி விதிச்சிருக்கிறாரு. அதற்கு பதில் கொடுத்துருக்கிறாங்க சைனா. இப்போ புது ஒரு பிரச்சனை குறித்தும் ஒரு செய்தி வந்திருக்குங்க. ஃபென்டனைல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது அது இந்த போதைப்பொருள் போல தெரியுது. அது சைனா அரசு அதை ஊக்குவிக்கிறாங்க. சட்டவிரோதமான செயல் தான் அங்கே நாட்டில். ஆனால் இருந்தாலும் சைனா அரசே அதை ஊக்குவிக்கிறாங்க. அது மெக்சிகோ வழியாக யூஎஸ்ஏக்கு வந்தடையுதுன்ற குற்றச்சாட்டு யூஎஸ்ஏ எழுப்பியிருக்கிறாங்க. இதை முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க சைனா. இதற்காகவும் தான் அந்த வரி யூஎஸ்ஏ போட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குங்க. அதற்கு இப்போ சைனா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எந்த போராக இருந்தாலும் சைனா தயாராக இருப்பதாக பதிலடி கொடுத்துருக்கிறாங்க. கார் இறக்குமதி செய்யும் போது இந்தியா வரியை முற்றிலுமாக நீக்க வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு யூஎஸ்ஏ தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவுக்கு. இந்தியா தரப்புலேருந்து அதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 100லேருந்து 110% வரி விதிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கார்களுக்கு. அதை முற்றிலுமாக நீக்க வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு யூஎஸ்ஏ தெரிவிச்சிருக்கிறாங்க. டெஸ்லாவை மனசில் வச்சு தான் பேசுகிறாங்க போல தெரியுது. ஆனால் இதற்கு தயக்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியா. ஸோ வரியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, முற்றிலுமாக நீக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எலான் மஸ்கோடைய டெஸ்லா இந்தியாவில் அவங்களுடைய முதல் ஷோரூம் மும்பையில் திறக்க போகிறாங்கன்னு என்டிடிவியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததான் தெரியலிங்க. அவங்க ஏற்கனவே ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மும்பை ஷோரூமை திறப்பதற்கு 372 ஸ்கொயர் மீட்டர் கொண்ட ஆஃபீஸாக இது இருக்கும். அதனுடைய முதல் ஆண்டிற்கான ரெண்ட் $4,46,000. ஒவ்வொரு ஆண்டும் 5% உயர்த்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. கடைசியாக அந்த 5வது ஆண்டில் $5,42,000 ரெண்டாக பே பண்ணுவாங்க டெஸ்லான்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த என்டிடிவி செய்தியில். டாடா எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுடைய டிஸ்பிளே சிப் உற்பத்தி ஆலையை குஜராத்தில் அமைக்க இருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். இதற்காக தாய்வான் நிறுவனமான பிஎஸ்எம்சி மற்றும் ஹைமேக்ஸ் டெக்னாலஜிஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த டிஸ்பிளே சிப்ஸ் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க? டிவி, மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன், கேமரா இமேஜ் சென்சர்ஸ், எல்இடி, ஓஎல்இடிஸ் போன்ற பொருட்களில் பயன்படுத்துகிறாங்க. ஏற்கனவே வேதாந்தா குரூப் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க, குஜராத்தில் டிஸ்பிளே ஃபேப் ஆலை அமைக்க இருக்கிறாங்கன்னு. ஆனால் இன்னும் அரசாங்கம் ஒப்புதல் வழங்கவில்லைன்னு அதே சிஎன்பிசி டிவி 18 செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 2 புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ரிலையபிள் டெக்னோ சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து 11.69 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். மற்றொன்று கார்ப்பரேட் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து 39.28 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. அதற்கு உரிய ரெக்கார்ட் டேட் மார்ச் 11ஆம் தேதி. விப்புல் ஆர்கானிக்ஸ் ரைட்ஸ் இஷ்யூக்கான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் மார்ச் 10ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகும் தேதி மார்ச் 21. என்ன ரேஷியோவில் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்குறாங்கன்னா, ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும் 3 ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி ரைட் ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமான்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? ரைட் ஷேருக்கு ஒரு ஷேருக்கு ₹46. முன்ன ₹54 அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை மாற்றி இருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 75% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. அதாவது ₹46. எவ்வளோ ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ வழியாக? ₹2,041 லட்சம் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க விப்புல் ஆர்கானிக்ஸ். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோன்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
Naukri.com 99 acres போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் இன்ஃபோஎட்ஜ். அவங்க தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் மெரிட்டோன்னு அழைக்கப்படக்கூடிய நோ பேப்பர் ஃபார்ம் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதில் 48% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த நிறுவனத்துடைய ஐபிஓ குறித்தான அப்டேட் தான். இந்த நிறுவனத்துடைய போர்டு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ஐபிஓ கொண்டு வருவதற்கு. இன்ஃபோஎட்ஜ் இந்த ஐபிஓவில் பங்கெடுக்கணுமா வேண்டாமான்றது இன்னும் முடிவு செய்யலன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க இன்ஃபோஎட்ஜ். பத்தாஞ்சலி ஃபுட்ஸுடைய ஷேர்ஸை எல்ஐசி வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 5% 7% உயர்த்தி இருக்கிறாங்க எல்ஐசி. ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று 10% விழுந்திருக்கு. லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கடந்த 2 ட்ரேடிங் செஷன்ஸில் 28% வீழ்ச்சியை பார்த்துருக்கு ஜென்சால் இன்ஜினியரிங். முக்கிய காரணம் அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருப்பது கேர் ரேட்டிங்ஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்ம் ரேட்டிங்ஸ். அவங்க லோன் எடுத்திருக்கிறாங்க. அது கட்டாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்குது போல தெரியுதுங்க. அதனால் அவங்களோட ரேட்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன இருந்த ரேட்டிங் லாங் டேர்முக்கு BB+, அதை இப்போ டியாக டிஃபால்ட்னு குறைச்சிருக்கிறாங்க. அதே போல் ஷார்ட் டேர்முக்கு முன்ன இருந்தது A4+, அதை கேர் ரேட்டிங்ஸ் இப்போ டியாக குறைச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மற்றொரு ரேட்டிங் ஏஜென்சியான இக்ராம் கிரெடிட் ரேட்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங் உடையது. லாங் டேர்முக்கு BBB- டியாக டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கு A3 டியாக டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச கிரெடிட் ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. நிதியாண்டு 2026க்கானது 1,22,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். மாயில் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். 2 ஊழியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒருத்தர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் ஸ்லாப் கொலாப்ஸ் ஆனதுனால 2 ஊழியர்கள் இறந்திருப்பதாகவும் ஒருத்தர் காயமடைந்திருப்பதாகவும் சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிட்டா காட்டன் தரப்புல அப்டேட் இருக்குது. 8.5 கோடி ரூபாய்க்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கொரியா ஆக்ரோ ஃபிஷரிஸ் அண்ட் ஃபுட் கார்பரேஷன் சவுத் கொரியா நிறுவனத்துக்கிட்ட கிடச்சிருக்கு. செசமி சீட்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இது. இந்தியாவுடைய 2 வீலர் மார்க்கெட்டில் ஹீரோ மோட்டோகார்ப் முதல் இடத்துல ரொம்ப நாட்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க. அவங்க 3வது இடத்துக்கு சரிந்து விழுறாங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 2வது இடத்தை பிடிக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எதன் அடிப்படையில், எண்ணிக்கை அடிப்படையில், அதாவது எவ்வளோ வாகனங்களை அவங்களுடைய டீலர்ஸ்க்கு டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்போர்ட்டும் அடங்கும், சேல்ஸும் அடங்கும். எவ்வளவு வாகனங்களை டிஸ்பேட்ச் பண்ணியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். அதில் முதல் இடத்துல HMSI ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியா முதல் இடத்துல இருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்தில் இந்த எண்ணிக்கை 4,22,000. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% விழுந்திருக்கு. இருந்தாலும் அவங்க தான் முதல் இடத்துல. 2வது இடத்துல டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 4,03,000, 9.6% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. 3வது இடத்துல ஹீரோ மோட்டோகார்ப், அவங்க தான் முதல் இடத்துல இருந்திருக்கிறாங்க. சரிந்து இப்போ கீழே விழுந்திருக்கிறாங்க. 3,88,000 வாகனங்கள், 17.2% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. பஜாஜ் ஆட்டோ 4வது இடத்துல 2.99 லட்சம் வாகனங்கள், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1.6% அதிகரிச்சிருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் தரப்புல அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க 177 கோடி ரூபாய். அவாந்தி ஃபீட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. பெட் ஃபுட் மார்க்கெட்டில் நுழையிறாங்க இந்தியாவில். அவங்களுடைய கேட் ஃபுட்டை அறிமுகம் செய்கிறாங்க. அவாந்த் ஃப்ரெஸ்ட் அப்படின்ற பேரில் ஹைதராபாத்தில் அறிமுகம் செய்கிறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் புது 2 கிளைகளை திறந்திருக்கிறாங்க. ஒன்று குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் மார்ச் 5ஆம் தேதி. இப்போ ஒட்டுமொத்தமாக 845 கிளைகள் இருக்குது சிட்டி யூனியன் பேங்க் கைவசம். அதானி என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அபுதாபியை சார்ந்த IHC கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் புதன்கிழமை ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைஸுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 84 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்து 1,832 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. முக்கா புரோட்டீன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு 3 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒட்டுமொத்தம் எல்லாம் சேர்த்து 44.28 கோடி ரூபாய் மதிப்பிற்கான 3 ஆர்டர்ஸ். யார்கிட்ட இருந்தெல்லாம்? அவாந்தி ஃபீட்ஸ், முக்கா புரோட்டீன்ஸ் வியட்நாம் மற்றும் பத்மா ஃபீட் அண்ட் சிக் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. எதற்கானது? ஃபிஷ் மீல் மற்றும் ஆயில் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் இது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இதை அகமதாபாத் ஆலையிலேருந்து உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. சில லியூக்கியமியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். லூபின் கம்பெனிக்கு சிட்டி ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. செல்லிலிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1,900 ரூபாய், இப்போ கொடுத்துருப்பது 2,260 ரூபாய். ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் ஒரு புது கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. டெக் மஹிந்திராவுடன் 1 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை.
ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு சில தகவல் என்ன அப்படின்னா, அவங்க டூரிசம் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க டூரிசம் செக்டருடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஹோட்டல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான திட்டத்திலையும் இருக்கிறாங்க ஐஆர்எஃப்சின்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸுடைய ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் போர்ட் ரயில் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸையும் ஃபண்ட் பண்ணுறதுக்கான ஆர்வத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஐஆர்எஃப்சியுடைய மேனேஜ்மெண்ட். மார்க்கோலைன்ஸ் பேவ்மெண்ட் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. வதோதரா கிம் எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 2.79 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சூவரேஜ் போர்டு கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 81 கோடி ரூபாய். ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து 1.6 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. எம்எஸ்டிசி லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. தெலங்கானா அரசு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதாவது எம்எஸ்டி லிமிடெடுடைய இ ஆக்ஷன் மற்றும் இ ப்ரொக்யூர்மெண்ட் சர்வீஸை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 2 ஆண்டிற்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபால்கன் கான்செப்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. பப்பர் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 52 லட்சம் ரூபாய். டிசிஎஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. யூரோப்பை சார்ந்த டெலிகாம் டவர் ஆப்ரேட்டரான வாண்டேஜ் பவர்ஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன தொகைக்கு எவ்வளவு நாட்களுக்குன்ற தகவல் டிசிஎஸ் வெளியிடலை. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், பொனன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் குவெஸ்கார்ப்புக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 660, ஸ்டாப் லாஸ் 610. காவேரி சீட்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1125, ஸ்டாப் லாஸ் 1030. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் லாய்ட்ஸ் மெட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 1100, ஸ்டாப் லாஸ் 984. பை இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 3400, ஸ்டாப் லாஸ் 3050. லாரஸ் லேப்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 620, ஸ்டாப் லாஸ் 545. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூம் ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். மேன் இண்டஸ்ட்ரீஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 691% வால்யூம் அதிகரித்தது. இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1400% வால்யூம் அதிகரித்தது. நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, ஏன் இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் 13% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 121% வால்யூம் அதிகரித்தது. நித்தின் ஸ்பின்னர்ஸ் 11% ஷேர் பிரைஸும் 260% வால்யூம் அதிகரிப்பு. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் 11% ஷேர் பிரைஸ், 585% வால்யூம். அதானி கிரீன் எனர்ஜி 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 2040% வால்யூம் அதிகரிப்பு. சாந்தூர் மேங்கனீஸ் 10% ஷேர் பிரைஸும் 193% வால்யூம் அதிகரித்தது. அதானி டிரான்ஸ்மிஷன் 10% ஷேர் பிரைஸ், 173% வால்யூம். கோஃபோஜ் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. கோஃபோஜ் குறித்து நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். 885% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஆனந்த் ரத்தி 6% வீழ்ச்சி, 879% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஸ்சி கொஞ்ச நாட்களாக வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. 3% சரிந்தது. 1029% வால்யூம் அதிகரிப்பு. சஃபயர் ஃபுட்ஸ் 3% வீழ்ச்சி, 281% அதிகரித்தது வால்யூம். சுந்தரம் கிளேட்டன் 2% வீழ்ச்சி, 102% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.